நல்ல பிசினஸ் 8 லட்சம் காயின் பெரிய பிசினஸ் வந்திருக்காரு மிஸ்டர் வில்வம். வெல்கம் மிஸ்டர் வில்வம், வாங்க. ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். உங்களுடைய பில்டர் பொசிஷன் சார் ஒரு 5400 காயின் இருக்கு சார். இந்த மாசத்துல நெக்ஸ்ட் மந்த் நான் பில்டர் அடிக்கிறேன். வெறும் 5400 காயின் மட்டும் தான் குறையுது. சோ கிட்ட வந்துட்டேன். வாழ்த்துக்கள். சொல்லுங்க, இந்த 12 வாரத்துல என்ன உங்களால மாத்தி சார்? ஆக்சுவலா நான் வந்து ஆர்மி சர்வீஸ்மேன் சார். நான் விஆர்எஸ் வாழ்ந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேல்முருகன் கொடுத்தாரு சார். வேல்முருகன் டீம் நான் பள்ளிகுண்டா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் டீம் கொடுக்கும்போது நான் உள்ள வந்துட்டு சிம்பிளா இன்வெஸ்ட் பண்ணி உள்ள வந்தேன் சார். வந்து நெக்ஸ்ட் மந்த் நான் வந்து பிலீவர் ஆகணும். கண்டினியூ 7 மாசம் கன்வெர்டர் ஆகுது சார். இதுல உங்களுடைய பயிற்சி வந்து நான் வந்து பொருளாதார புரட்சியாளராக சார் உங்களை பாக்குறேன். நீ பண்ணக்கூடிய பயிற்சி மட்டுமே ஒருத்தனை வந்து ஒரு பெரிய ஆளா ஆக்கமானது ஆக்காது. அந்த பயிற்சியை எடுத்துட்டு போயிட்டு ப்ராக்டிக்கலா நம்ம கிரவுண்ட்ல அப்ளை பண்ணி பார்க்கணும்னு நீங்க சொன்னீங்க சார். நான் வந்து அது கிரவுண்ட்ல அப்ளை பண்ணி அது நிறைய சக்சஸ் வந்துருக்கு சார். அது உங்களுக்கு பார்த்து தேங்க்ஸ் சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் நான் வந்து 3 மாசத்துல வந்து கார் புக் பண்ணேன் சார். கிளான்சினா ஜி மாடல் வண்டி எடுத்துட்டேன். வண்டி எடுத்து இந்த 12 வீக்ல வந்து ஒரு 55 நாள் என் வண்டி ஓடிடுது சார். 55 நாள் 4000 கிலோமீட்டர் ஓடிடுது சார். நெக்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன அந்த ட்ரைனிங்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் சார், நமக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்னு சொன்னீங்க சார். ஒரு 20 பேர் அவங்களோட இன்ப துன்பத்துல நம்ம வந்து ஒர்க்கமா இணைஞ்சிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில பெரிய லெவல் போயிடலாம் சார். அதனால வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நான் ஒரு 40 பேர் டைரியில் எழுதிருக்கேன் சார். அதுல ஒரு 10 பேர் செலக்ட் ஆகி என் டீமுக்கு நல்லா எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு 30 பேர் எடுப்பேன் சார். நீங்க 20 சொன்னீங்க, நான் 40 எடுப்பேன் சார். 40 எடுத்து அவங்களுடைய இன்பத்து துன்பத்தை எல்லாத்தையுமே நான் சேர்த்து அவங்களுடைய வாழ்க்கையில நானும் ஒருத்தனா இருக்கும்போது என்னுடைய வளர்ச்சி அபாரமா இருக்கிறதுக்கு நீங்க தான் சார் எக்ஸாம்பிள். நீங்க எவ்வளவு வந்து ஒரு விஷயத்த இது பண்ணீங்களோ, எங்களுக்கு ஆர்மியில வந்து ஒரு 18 மாசம் ட்ரைனிங் கொடுத்து பெல்ட் ஷூட் எல்லாம் போட்டு வந்து கரரா ஒரு பெரிய இதுவா எடுத்து போய் பார்டர்ல நிக்க போகும் சார். நாங்க வந்து அந்த பார்டர்ல வந்து தாய் மண்ணை பார்க்கறதுக்காக வந்து ஜம்ப் பண்ணி நிற்போம். அங்க வந்து மைண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்காக அந்த மைண்ட் பவர்னு ஒன்று தனியா இருக்கு சார். அவங்களுடைய ஆர்டர் கேட்டு தான் நாங்க வந்து ஃபைட் பண்ணோம். இங்க அப்படியெல்லாம் இல்லை சார். 20 வருஷம் நாங்க பேசவே இல்லை சார். இங்க வந்து பேசினாதான், அங்க பேசாம இருந்தாதான் சார் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், உயிரான இருக்க முடியும். இங்க வந்து பேசினாதான் சார் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த பேச்சு காலையை உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். மனித காந்தமா எப்படி மாறினது கத்துக்கிட்டேன். வாழ்க்கையில வந்து ஜெயிக்கணும்னா ஒரு வெறி இருக்குன்னா நமக்கு பின்னாடி ஒரு கூட்டு இருக்கணும்ன்றது உங்க மூலமா நான் கத்துக்கிட்டேன் சார். இது ஒன்றும் உண்மையிலே வந்து வேல்முருகானனால தான் இன்னைக்கு அமைஞ்சதுன்றது இந்த சபையில சொல்றதுல பெருமைப்படுறேன் சார். தேங்க்யூ டு ஆல். பேசாத ஒரு பாரிய தெரியுது. கூண்டுக்குள்ள புளிய அடிச்சு வச்சிருந்துட்டாங்க இவ்வளவு நாளா. இப்பதான்